உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பேசக்கூடிய தலைப்பு ஜனவரி மாத பலன்கள். உங்கள் எல்லாத்துக்குமே ஹாப்பி நியூ இயர். அப்போ இந்த வருடம் பிறக்கும்போது நம்ம மனசுக்குள்ளே என்ன ஆசைகள் வரும், இல்லை நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த குறைபாடுகள் ஆகப்பட்டது நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு நினைப்போம். அப்போ என்ன நினைப்போம்? நல்ல வேலை கிடைக்கணும், கல்யாணம் ஆகணும், குழந்தை பாக்கியத்தில் தடையில்லாமல் குழந்தை பாக்கியம் பிறக்கணும், இந்த வருஷமாவது குழந்தை பாக்கியம் பிறக்கணும், என்னுடைய கடன் தீரணும், நான் வெளிநாடு போகணும், என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை எல்லாமே நான் அடைக்கணும். அப்போ என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் கஷ்டமே இல்லாமல் நானும் மனைவி மக்கள் எல்லாருமே சந்தோஷமாக இந்த வருஷமாவது வாழணும் இப்படின்னு எவ்வளவோ கனவுகளோடு தான் இந்த வீடியோவை பார்க்குறீங்க. நானும் அதே மாதிரி தான். நீங்கள் என்னென்ன கனவுகள் வாழ்க்கையில் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். இந்த கனவுகள் ஆகப்பட்டது, இந்த கோரிக்கைகள் ஆகப்பட்டது இறைவனுடைய அருளால் ஒரு 1/4 மடங்கு நிவர்த்தி ஆனால் கூட ரொம்ப சந்தோஷம்தான். கண்டிப்பாக அந்த 1/4 மடங்காவது இறைவன் நிவர்த்தி பண்ணி வைப்பார் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையும் பிரேயரும் கூட. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ கடகராசிக்கு நம்ம பலன் பார்க்குறோம். இப்போ இந்த கடகராசிக்கு கிரக அடைவுகள், ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவான், 5ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் புதன் பகவான், 6ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் சூரிய பகவான், 8ஆம் இடத்தில் சனி பகவான், 9ஆம் இடத்தில் ராகு பகவான், 10ஆம் இடத்தில் குரு பகவான். இது இந்த மாத கிரக அடைவுகள். அப்போ கடக ராசிக்காகப்பட்டது இப்போ இருக்கிறதுலே வீக் பாயிண்ட் சனி பகவான் மட்டும்தான். அப்போ அந்த அஷ்டம சனியால் நான் துவண்டு போய் கொண்டிருக்கிறேன், என்னுடைய கஷ்டங்கள் தலைக்கு மேலே வந்துட்டு இருக்குது, என்னுடைய பிரச்சனைகள் ஆகப்பட்டது சொன்னால் தீராது, எதை தின்னால் பித்தம் தெளியும் அப்படிங்கிற ஒரு வேதனையில் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். எனக்கு குடும்பம் போச்சு, நிம்மதி போச்சு, என்னுடைய சொத்து போச்சு, என்னுடைய வளர்ச்சி போச்சு. இது மாதிரி இந்த அஷ்டம சனியினால் நிறையா கடன்பட்டு குறைபட்டவங்க தான் நிறைய பேர். அப்போ அந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் கூட ஒரு சிலராகப்பட்டது நல்லா இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள், இப்போ என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்போ உங்கள் ஜாதகத்தை என்ன தசை என்ன புத்தி நடக்குது நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்து அதை உணர்ந்து நடந்துக்குவீங்க. ஒரு டைம் நல்ல டைமாக கூட இருக்கலாம், நல்ல புத்தியாக கூட இருக்கலாம். அதை என்ன ஏதுன்னு ஃபஸ்ட்டு ஒரு முறை பார்த்துக்கிறது உங்களுக்கு நல்ல விஷயம். இது போக பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறாங்க. இந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஆகப்பட்டது, 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருப்பது யோகம். அந்த சுக்கிர பகவானால கண்டிப்பாக இவங்க எதிர்பார்த்த காரியங்கள், நினைத்த காரியங்கள், அப்போ இவங்க கடன் பட்டிருக்கிறாங்க, கஷ்டப்பட்டிருக்கிறாங்க, அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை ஆகணும், இவங்க நினச்சது நடக்கணும், இவங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயத்தில் அந்த புதனும் 5ஆம் இடத்தில் இருக்கிறாங்க. அந்த புதன்னாலையும் படிப்பு நல்லா இருக்கும். அப்போ அந்த படிப்பு நல்லா வரும், அரியர்ஸ் இருந்தாலும் அதுவும் நல்லா வரும். ஆனால் அதே சமயத்தில் ஒரு கோர்ஸ் எடுக்க போகிறாங்கன்னா அந்த கோர்ஸில் என்ன கோர்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிற குழப்பங்கள் உருவாகும். அப்போ அவங்களுக்கு வேண்டப்பட்ட அந்த குருமார்களை அவங்களுடைய ஆலோசனை கேட்பது நல்லது.
அதுவும் அந்த ஜனவரி 7ஆம் தேதியே அந்த குரு பகவானும் பெயர்ச்சியாகி தனுசுக்கு வந்துடுறாங்க. அப்போ அந்த தனுசை பார்க்க போனால் சுக்கிர பகவானும் பெயர்ச்சியாகி தனுசுக்கு வந்துடுவாங்க. அப்போ இந்த 4 கிரகங்கள் ஆகப்பட்டது செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன், இந்த 4 கிரகங்கள் ஆகப்பட்டது தனுசில் ஒன்று சேரும்போது இந்த 4 கிரகத்தையும் குரு பகவான் பார்க்குறார். அப்போ அந்த குரு பகவான் பார்க்கறதுனால இந்த 4 கிரகங்களும் மீண்டும் வலுவடைகிறது. அப்போ அந்த சூரியன் ஆகப்பட்டது உங்களுக்கு தனகாரகன். அப்போ அந்த தனகாரகனை உங்களுக்கு பார்க்க போனால் அந்த குரு பார்க்குறாங்க. அப்போ அந்த குரு பார்க்கும்போது அந்த தனமாகப்பட்டது ஏதாவது ரூபத்தில் நம்மளுக்கு வந்துடும். கடன் அடைக்கிறக்கோ, இல்லை நம்ம குடும்ப சூழ்நிலைகளை நம்ம ரொட்டேஷன் பண்ணுறக்கோ, இல்லை ஒருத்தர்கிட்ட நம்ம பதில் சொன்னால் கேட்டுக்கிறக்கோ, நம்ம சில பிரச்சனைகளிலிருந்து தப்பிப்பதற்குண்டான வாய்ப்புகளை அந்த குரு பகவான் சூரியனை பார்க்கறதுனால அந்த அமைப்பு நம்மளுக்கு வந்துடுது. அது போக பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி, 10ஆம் இடத்து அதிபதி, அந்த செவ்வாய் பகவானையும் குரு பார்க்கிறார். அப்போ அந்த செவ்வாய் பகவானால உங்களுக்கு பார்க்க போனால் வரக்கூடிய பிரச்சனைகள் ஆகப்பட்டது வராத அளவுக்கு பார்த்துக்கும். அப்போ 8ஆம் இடத்துல அஷ்டம சனியே உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கறதாக இருந்தாலும் இந்த குரு பார்வையை வாங்கின அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு எந்த ரூபத்திலையும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். அப்போ அந்த செவ்வாயும் புதனும் ஒரு இடத்துல இருக்கிறதுனால 3ஆம் இடத்து அதிபதி புதன் பகவான், உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உடம்புல வீரத்தை கொடுத்து, தைரியத்தை கொடுத்து, தன்னம்பிக்கை கொடுத்து, ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு தெம்பு, தைரியம் எல்லாமே வந்துடும். இந்த புதன் பகவானுங்கிறது ஒரு வியாபாரம், ஒரு பிஸ்னஸ், அதில் ஜெயிக்கிறதுக்குண்டான வழியை பார்ப்பாங்க அந்த புதன். அப்போ அந்த புதனுக்கு பார்க்க போனால் ஒரு திறமை, ஒரு தன்னம்பிக்கை, ஒரு தைரியம், ஏதாவது ரூபத்தில் நம்ம ஜெயிச்சிடணும், சம்பாதிச்சிடணும், சாதிச்சிடணும், அவங்க கடனை கட்டிடணும், அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி கொடுத்துடணும், இப்படிங்கிற ஒரு பலம் வந்துடும். அப்போ இதனுடைய ஒரு அனுகிரகத்தினால கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. இந்த சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்துட்டாலுமே அந்த சனி பகவானுடைய தொல்லைகள் ஒரு புறம் இருந்தாலும் உங்களுக்கு குரு பார்க்க கோடி நன்மை. குரு பார்க்கக்கூடிய இடத்துக்கு 1000 புண்ணியங்கள் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன் எல்லாத்தையுமே குரு பார்த்துட்டாரு. அந்த சுக்கிரன் ஆகப்பட்டது உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதி. அப்போ 4ஆம் இடம்னா என்ன? வண்டி வாகனம், சொத்து சம்பந்தப்பட்டது, வீடு சம்பந்தப்பட்டது, ஒரு வீட்டை விட்டு இடம் மாறி போகலான்னு நினைக்கிறது, ஒரு வீடு வாங்கலான்னு நினைக்கிறது, ஒரு இடம் வாங்கலான்னு நினைக்கிறது, இது கண்டிப்பாக ஏதாவது ரூபத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இது மாதிரி நம்மளுக்கு ஒரு நல்ல நேரகாலங்களாகப்பட்டது இருக்கிறதுனால அஷ்டம சனியின் தொந்தரவுகள் நம்மளுக்கு ஒரு பக்கம் கொஞ்சம் கம்மியாகும். மற்ற கிரகங்களாகப்பட்டது வலுப்பெறுவதால் அந்த வலுப்பெற்ற கிரகங்களுடைய பலன் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ராகு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ அந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் ஒரு நல்ல பலனை கொடுப்பாங்க. ஒரு பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாங்க. பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய கடன் தீரும். பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய அந்த சொத்து சுகம் பிரச்சனைகளாகப்பட்டது கண்டிப்பாக தீரும். இதற்கெல்லாமே வழிவகை வகுப்பாங்க அப்படிங்கிறது இந்த ராகு பகவானுடைய அனுகிரகங்கள். அப்போ இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருந்து எந்த பிரச்சனையையும் உருவாக்கி தரமாட்டார். நல்லது தான் செய்வார், கெட்டதை செய்ய மாட்டார். கெட்டதை செய்வதற்குண்டான சூழ்நிலையும் உருவாக்கி தரமாட்டார். அப்போ அந்த குரு பகவான் ஆகப்பட்டது அந்த கேது பகவான் ஆகப்பட்டது கடகராசிக்காரங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்குது. அப்போ இந்த கேது 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரி காலகட்டத்தில் உங்களுக்கு பார்க்க போனால் தெய்வத்து மேலே ஈடுபாடு வரும். விநாயகரை கும்பிடணுங்கிற எண்ணங்கள் உருவாகும். அதிகமாக பார்க்க போனால் தெய்வ நம்பிக்கைகள் வரும். நீங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் தெய்வத்தை கும்பிட்டு இருப்பீங்க. அப்போ அந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதாகப்பட்டது உங்களுடைய கஷ்டங்களை கண்டிப்பாக குறைத்து வைத்து
உங்களை அழகு பார்ப்பார் அப்படிங்கிறான். அப்போ இந்த கடகத்தில் பிறந்தவங்க பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த ஆயில் நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க வச்சுக்கோங்களேன். ஆயில் நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம். அந்த புதன் பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ அந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த புதனுடைய அனுகிரகமும் 6ஆம் இடத்துல குரு பார்வை வாங்கின அந்த புதனுடைய அனுகிரகமும் கண்டிப்பாக கடக ராசிக்காரங்களுக்கு நல்லது செய்யும். அதுபோக இந்த பூச நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம். அப்போ அந்த சனி பகவானுடைய நட்சத்திரமாகப்பட்டது உங்களுக்குள்ளேயே இருக்கிறதுனால, அந்த சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால, இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு முடிவு எடுக்கும்போது, ஒரு வீடு வாங்கும்போது, ஒரு இடம் வாங்கும்போது, ஒரு கல்யாணம் பற்றி பேச்சு பேசும்போது எதுலையுமே முன்னாண்ட நிற்க வேண்டாம். அந்த முடிவை வேறு யாரையா எடுக்க சொல்லிடுங்க. இல்லைன்னா ஒரு மாதம் தள்ளி போடுங்க. அப்போ அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாகப்பட்டது கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் நிதானம், கொஞ்சம் அவசர புத்தி இல்லாமல் இருப்பது நல்லது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாகப்பட்டது முடிஞ்ச வரைக்கும் யாருடைய பிரச்சனைகளையும் கலந்துக்காமல் அவங்க வேலை உண்டு அவங்க உண்டு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறது நல்ல விஷயம். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ குரு பகவான், அப்போ அந்த குரு பகவானுமாகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக அந்த தனஸ்தானத்தை பார்க்குறாங்க. அந்த தனஸ்தானாதிபதி சூரிய பகவானையும் குரு பார்க்குறாங்க. அப்போ உங்களுக்கு பணம் ஏதாவது ரூபத்தில் வரும், தொழில் ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு அமையும். அந்த தொழில் மூலியமாக ஒரு முன்னேற்ற பாதையில் கண்டிப்பாக வருவீங்க, நல்லா இருப்பீங்க. எந்த குறையும் கண்டிப்பாக வைக்காது. அப்போ ஆயிலி நட்சத்திரம், பூச நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாகப்பட்டது நான் சொன்ன மாதிரி நடந்துக்கோங்க, எந்த குறையும் வராது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்குதா அது எப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லா பதிலும் கிடைக்கும். உங்களிடமிருந்து விடைபடுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.